நம்ம இந்தியனுடைய ரயில்வேஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி புக்கிங் டிக்கெட் வந்து எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்ற ஒரு அப்டேட்டையும், அது வந்து ரூல்ஸ்ல சேஞ்சும் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ 8 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம புக் பண்ண டிக்கெட்ட வந்து நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா, எந்த ஒரு ரீஃபண்டும் கிடையாது அப்படின்ற மாரி. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து டைமிங் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க வந்து பண்ணியிருந்தீங்கன்னா, இத்தனை பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் கிடைக்கும். ஸோ 7 மணி நேரம், 10 மணி நேரம் இப்படின்னா, நீங்க எவ்வளோ மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க வந்து டிக்கெட் வந்து கேன்சல் பண்றீங்களோ, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாரி. எக்ஸாம்பிள் நீங்க 8 மணி ட்ரெயினுக்கு நீங்க 1 மணிக்கு நீங்க கேன்சல் பண்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த ஒரு ரீஃபண்டும் கிடையாது அப்படின்ற மாரி. ஸோ வந்து கொஞ்சம் பார்த்து அதை புக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி ரூல்ல வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ நம்மளுடைய இந்தியன் ரயில்வே என்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, போர்டிங் ஸ்டேஷனை எப்போ வேணாலும் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு. எப்போ வேணாலும் கிடையாது. நம்ம இப்போ வந்து 8:30 ட்ரெயின் அப்படின்னா நம்ம 8 மணிக்கு வந்து போர்டிங் ஸ்டேஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன டைமுக்கு ட்ரெயின் புக் பண்ணியிருக்கோமோ அதுக்கு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்மளோட போர்டிங் ஸ்டேஷனை, அதாவது பிளேஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டீங்க, ஸோ உங்களுக்கு பஸ் லேட் ஆயிடுச்சு, ரேபிடோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு முன்னாடியே நீங்க போட்டிருந்ததுக்கு முன்னாடியே ஸ்டேஷன்ல கூட நீங்க வந்து 30 மினிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாருக்குமே ஒரு பெனிஃபிட்டான ரூல் அப்படின்னே சொல்லலாம். ஆனா இதுக்குமே சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கு. இவங்களுக்கு தான் இருக்கு, இவங்களுக்கு தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஓல்டு ரூல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம போர்டிங் ஸ்டேஷன் அதாவது ஏறுற இடத்த நம்ம சூஸ் பண்ணணும், அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற ரூல் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ ஏப்ரல் 1, 2026 இருந்து இந்த ரூல், அதாவது நியூ ரூல், நம்ம வந்து 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற ரூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி வந்து இது அப்ளை ஆயிருச்சு. ஸோ இது எத்தனை பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம நீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரூல் ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதில் வந்து என்ன மாதிரியான அட்வான்டேஜ்லாம் இருக்குது அப்படின்னா, லாஸ்ட் மினிட் பிளான் சேஞ்ச் ஆனாலும் ஒரு டென்ஷன் இல்லாமல் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் பாயிண்ட், வேறு ஸ்டேஷன்லையும் வந்து நம்ம வந்து ஈஸியாக ட்ரெயின் ஏறிக்கலாம். அதாவது எனக்கு வந்து 2 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ் தாண்டி இருக்குது, நான் இங்கே தான் இருக்கேன், எனக்கு இங்கேருந்து டிராஃபிக்கில் அங்கே போகிறதுக்குள்ளேயும் ட்ரெயின் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேவே வந்து நீங்கள் முன்னாடியே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். 30 மினிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 30 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் வந்து அந்த ஸ்டேஷன், போர்டிங் ஸ்டேஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டிக்கெட் கேன்சல் பண்ண தேவையில்லை, நம்ம போக முடியாது, ஸோ நம்மளால ஏற முடியாது, ஸோ டிக்கெட் கேன்சல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சிருப்போம். ஸோ இனிமே அந்த ஒரு கவலை இல்லாமல் இனிமேல் டிக்கெட் கேன்சல் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் இப்போ தான் நான் சொல்ல போறேன். ஸோ யாருக்கு இது அப்ளிகபிள், அதாவது நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் உங்களோட டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. கன்ஃபார்ம் ஆன டிக்கெட் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சேஞ்சஸ், அதாவது இந்த சேஞ்சஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்ஏசி டிக்கெட் இருந்தாலும் அப்ளிகபிள் ஆகும். அதாவது ஆர்ஏசி டிக்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரிசர்வேஷன் அகெயின்ஸ்ட் கேன்சலேஷன். அதாவது நீங்கள் வந்து ஸ்லீப்பர் சீட் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அந்த வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து உங்களுக்கு வந்து சீட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதுவுமே வந்து ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் தான். ஆனால் இது கன்ஃபார்ம் ஆன டிக்கெட். ஏன்னா நீங்கள் வந்து ஸ்லீப்பர் சீட் போட்டிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து சீட் வந்து கிடச்சிருக்கும். அதாவது ட்ரெயின் வந்து ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா சில எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸை வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்லீப்பர் சீட் போட்டிருக்கீங்க அப்படின்னா அது கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து சீட் ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் தான் வந்து இந்த டிக்கெட் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஆர்ஏசி டிக்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிக்கெட்ல உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னாலும் ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் வெயிட்டிங் லிஸ்ட்ல உங்க டிக்கெட் இருந்துச்சு அப்படின்னா இந்த சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த சேஞ்சஸ் வந்து அப்ளிகபிள் ஆகாது அப்படின்ற மாதிரியும், நீங்க ஒன் டைம் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது போர்டிங் பிளேஸை நீங்க ஒன் டைம் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ ஒன் டைம் தான் வந்து சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான் அதுல இருக்கு. அட் த சேம் டைம் நீங்க சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் பழைய ஸ்டேஷன்ல போய் நீங்க ஏற முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து பிரேக் பண்றப்போ சிவியரா பனிஷ்மெண்ட்டும் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ சேஞ்ச் பண்ணாம நீங்க வந்து வேற ஸ்டேஷன்ல ஏறினீங்க அப்படின்னா சீட், உங்களோட சீட்டாக இருக்கட்டும், ஸ்லீப்பர் சீட்டாக இருக்கட்டும், இது வந்து கேன்சல் ஆகும். அட் த சேம் டைம் அது வந்து மற்றவங்களுக்கு அலாட்மெண்ட் ஆயிரும். நீங்கள் ஏறல அப்படின்னா அந்த சீட் வந்து காலி அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு அலாட் பண்ணிடுவாங்க. அட் த சேம் டைம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு கன்ஃபியூஷனில் வந்து இருப்பாங்க, நம்மளுக்கு சீட்டு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் டிக்கெட்டில் இருக்கிறப்போ போர்டிங் ஸ்டேஷனை சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா சிஸ்டம் அதுவே ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ ட்ரெயின் வந்து ஏறவே முடியாது உங்களால். அதுக்கப்புறம் ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அட்டன் பண்ணாலும்
டிக்கெட் வந்து இன்வாலிட் ஆகிரும், ரீஃபண்டும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த சேஞ்சை பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் IRCTC சிஸ்டம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே உங்களுடைய ஐடி எல்லாமே வந்து ட்ராக் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணல, இந்த மாதிரி உங்களுக்கு பனிஷ்மெண்ட் வருது அப்படின்னா உங்களோட நெக்ஸ்ட் டிராவலில் இது வந்து இம்பாக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ வந்து ப்ராப்பரான ஒரு டிக்கெட் எடுத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணனா ஒன் டைம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அட் த சேம் டைம் நீங்கள் முன்னாடியே போயிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் எதுவுமே வராது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது நம்மளுடைய இந்தியன் ரயில்வே இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்தது எவ்வளோ பேருக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் அதாவது April 1 வந்து இது அப்ளிகபிள் ஆயிடுச்சு. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, ஸோ இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.